Good evening student. Today நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா யூனிட் 1 chapter 1 introduction to computerல both computer application and computer science ரெண்டுக்குமே இந்த வந்து காம்பினேஷன் ஆகும். ஸோ அதை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்புட் டிவைசஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த இன்புட் டிவைசஸ் ப்ராசஸில் இன்புட் பார்த்தோம், அதுக்கடுத்தது ஒரு 13 டிவைஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அவுட்புட் டிவைஸை இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அவுட்புட் டிவைஸில் நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ணது என்னென்னு பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணது அவுட்புட் டிவைஸில் பார்த்திங்கன்னா 3 டிவைசஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 3 டிவைசஸில் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிரிண்டர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 மெயின் கேட்டகரிஸாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன் இஸ் இம்பேக்ட் பிரிண்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் நான் இம்பேக்ட் பிரிண்டர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த இம்பேக்ட் பிரிண்டர் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்கில் லேசர் பிரிண்டர் ஆல்சோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்க்ஜெட் பிரிண்டர் அப்படிங்கிறத நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட்டாக லேசர் பிரிண்டர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடித்தோம்னு நினைக்கிறேன். எஸ், இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் regarding can call and ask any questions. Okay, now in this class we are going to discuss about that inkjet printer. என்ன சார், what is a inkjet printer அப்படின்னா என்ன? So in this printer having inkjet printers use a color cartridge. நம்மளுக்கு தெரியும், நார்மலாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் black and white பார்த்துட்ருப்போம். பட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கேட்ரேஜ் யூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரியான பிரிண்டர் அவைலபிலிட்டியாக இருக்குது நம்ம கரண்ட்டாக. ஸோ அதில் இதை கொடுத்துருக்காங்க. விச் கம்பைன்ட், இதில் என்னென்ன கலர் கம்பைன்ட் மெஜெண்டா, எல்லோ அண்டு சியான். நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு கலர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் ஆஃப் 3 கலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேசிக் 3 கலர் வச்சு என்ன பண்ண முடியும்னா எந்த கலர் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதான் மெஜெண்டா, எல்லோ அண்டு சியான். நவ் inks to create a colors dense. இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், கலர் க்ரியேட் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். பிளாக் கேட்ரேஜ் பார்த்துருப்பீங்க. இப்போ நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டரில் பிளாக் கேட்ரேஜ் மட்டும் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ண முடியும் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும். கேட்ரேஜ் பிளாக் கேட்ரேஜ் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் மோனோக்ரோம் அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோனோக்ரோம் அவுட்புட் அப்படின்னாவே மோனோக்ரோம் மானிட்டர், நம்ம மானிட்டர் டிஸ்பிளே பண்ணோம். மானிட்டர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம், மானிட்டர் டைப்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த மோனோக்ரோம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் டிஸ்பிளே ஆகக்கூடியது அந்த மோனோக்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். நான் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் ஒர்க் பை ஸ்ப்ரேயிங் அயனைஸ்டு இங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டெக்னிக். What is the technique you are used to work in the inkjet printer அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஒன் மார்க் கொஷின் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அட் எ சீட் ஆஃப் பேப்பர், இது எங்கே பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர், யூஸிங் எ பேப்பர். நம்ம பிரிண்ட் அப்படின்னாவே யூ கேன் யூஸ் இந்த பேப்பர்ஸ், எனி ஒயிட் பேப்பர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கலர் பேப்பர்ஸ், இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் இதில் இருக்குது. த ஸ்பீட் ஆஃப் இங்க்ஜெட் பிரிண்டர், இதெல்லாம் ஒன் மார்க் கொஷினில் கேட்கலாம். சரிங்களா? the speed of inkjet printer generally range from 1 to 20 for minutes. ppm அப்படிங்கிறதுனா பேஜ் or minute அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு மினிட்டுக்கு எத்தனை பேஜ் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 20 பேஜஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். இது ஒரு ஒன் மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்கலாம். இன் இங்க்ஜெட் பிரிண்டர், what is for inkjet printer for minutes how many pages are printed அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் மார்க் கொஷினில் you ask. Okay, now any doubt you can call me or you can ask any doubts. Then related inkjet printer images உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, you have to see that in your book. Then after some information அதை பற்றி கொடுத்துருக்காங்க inkjet printer பற்றி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா the use technology for firing அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயரிங் அப்படிங்கக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ண வைக்கிறாங்க. இன் இங்க் ஃபயரிங் இங்க் பை ஹெட்டிங் இட் ஸோ தட் எக்ஸ்ப்ளோட்ஸ் டுவோர்ட்ஸ் த பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய இந்த ஸ்பயரிங் வந்து ஒரு டெக்னிக் கேட்கலாம் ஒன் மார்க்கில். வாட் இஸ் த டெக்னிக் யூ ஆர் யூஸ்டு டு print the inkjet printer? Firing
ink by heading it so that explodes toward the paper in bubbles or by using இதில் ஒரு டெக்னிக் என்ன சொல்கிறாங்கன்னா பபிள்ஸ் நம்மளுடைய பேப்பரில் பிரிண்ட் ஆகும்போது பபுள் பபுளாக பிரிண்ட் ஆச்சு அல்லது அது பபுள் பபுளாக இதெல்லாம் ஆச்சு அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும்னா அதை இது ஒரு டெக்னிக் யூஸிங் இது ஒரு டெக்னிக் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா by elasticity with in which tiny electronic current controlled by electronic circuit are used inside the printer to split ink in inkjet or jet speed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் சம் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பிரிண்டரில் எப்படி நம்ம இங்க்லாம் பாஸ் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. So the technique by using the technique use elasticity in which tiny electric currents controlled electronic circuits are used inside the printer split link in jet speed or in jet speed அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஸ்பீட் ஆஃப் ப்ராசஸில் என்னுடைய இங்க் என்ன ஆகும்னா டெஸ்டினேஷன் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இன் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் ஆர் பிரிண்டர் கேன் ஸ்ப்ரிட் millions of dots inkjet paper for every single second. அது ஒன்று மாதிரி கொஸ்டின் இல்லை. இன் இங்க்ஜெட் பிரிண்டர் every single second dash million of dots are to be produced அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது ஒரு 1 மார்க் கொஷின் கேட்கலாம். இது எப்படி வேணாலும் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி ஒரு 1 மார்க் கொஷின் கேட்க முடியும். ஸோ அதேமாதிரி இதில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க பை எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் அப்படிங்கக்கூடிய டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ஒன் அவுட்புட் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். நார்மலி all members are see there in your home or anybody having a computer in your home, you have to having in your home or external or Bluetooth speaker having in your home. Now we can discuss about the speakers. It is one of the output device and also speakers produce a voice output or audio அப்படின்னு சொல்லியிருக்காங்க. voice output or audio. Speaker produce a voice output or audio using a speaker along with the speech synthesis software. In speaker, what is the software are used? You can ask in 1 mark question. Speech synthesis software for recording any voice record, or you can gathering a voice video or voice audio, then you can use. The computer can provide voice output, then only you can to produce the voice output. You can use in the speech synthesis software, then after you can produce the voice to speaker, you can use in the software as a speech synthesis software. This have become very common in place like இது எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க in speaker, where which are the places are used common you can ask in the 2 mark question. The speaker, which are the places are commonly used to list out or various usage to list out the speaker அப்படின்னு சொல்லி கேட்கலாம். The one is the airlines, another one is the school, banks, railway station, etc. ஸோ இது மாதிரியான காமன் பிளேஸஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அல்லது ஒரு டீட்டெயிலில் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இதான் பண்ணுறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன் ஸ்பீக்கர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்பீக்கர் அவுட்புட் டிவைஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் கால் மீ. நவ் நெக்ஸ்ட் ஒன் அதுக்கடுத்த இமேஜ் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கரோட இமேஜ். நவ் கரண்ட்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இமேஜஸ் அவைலபிலிட்டி, பட் இன் யுவர் புக் inside you can given the image. Now next one device is a multimedia projector. What is a multimedia projector? You know that somebody familiar or somebody don't know for multimedia projector. So where you can use in the projector அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சார் இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறது எதுக்காக, வாட் இஸ் த பர்பஸ் ஃபார் யூ கேன் கண்டக்டிங் எ காமன் மீட்டிங்
or the most people to view a particular content, you can use in the multimedia projector. Like for any forum or any meeting or any conversation, you can use in the multimedia projector. Somebody see that in your schools or where any visiting places. So அதை பற்றி நம்ம இப்போ எலாபரேட்டாக ஸ்டடி பண்ணுவோம். So the multimedia projector are used to produce a computer output on a big screen. இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கனெக்ட் டு த கம்ப்யூட்டர். நம்மளுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம் கனெக்ட் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்கக்கூடியது எல்லாமே எங்கே பார்க்கலாம், பிக் ஸ்க்ரீனில் எங்கே பார்க்க முடியும்னா இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டரில் நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். திஸ் ஆர் யூஸ்டு டு டிஸ்பிளே ப்ரெசன்டேஷன். இந்த மல்டிமீடியா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் யூஸ் டு display the presentations நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இன் மீட்டிங் ஹால்ஸ் ஆர் இன் கிளாஸ் ரூம்ஸ் வேர் யூ கேன் யூஸ் இன் த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் மெயின்லி யூ கேன் யூஸ் இன் த மீட்டிங் ஹால்ஸ் ஆர் இன் கிளாஸ் ரூம்ஸ். போத் இந்த டூ பிளேசஸ் ஆர் யூஸ்ட் இன் த மெயின் பர்பஸ் ஆஃப் in the multimedia projector. I mean, simply you can understand the most people to view the computer screen, and also the most people to view some information or to listening some presentation. So that's the purpose of multimedia projector. Okay, now in this image we are giving multimedia projector. Nowadays many type of projectors availability or in your books giving the method of projector. Now in this topic, to complete the output devices, so once again recall to that the previous class. So that output devices, various output devices like a monitor, then monitor types, like a monitor types, then after monitor types அடுத்தது பார்த்தீங்கன்னா output devices, printers la various types, for two types of printers, impact printers, non-impact printers. Impact printers elaborate discuss பண்ணோம். then non-impact printer discuss பண்ணோம். non-impact printer la பார்த்தீங்கன்னா laser printers, then inkjet printers, and then அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா speaker, and then multimedia projector. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். now next topic is booting of computers. What is a booting of computer கேட்கலாம். what do you mean by booting? என்ன சார் booting அப்படின்னா என்ன, what is the meaning அப்படின்னு சொல்லி கேட்கலாம். it is the start of the computers அப்படின்னு சொல்ல முடியும். booting அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the start of the computers. So first you can start your computers. It will be say many members you can use in the computers on your home or any places. First you can start out, then load your files, then you can please wait, then windows loading, then start up windows அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டரில் சம் டிஃப்ரெண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் அவைபிலிட்டியாக இருக்குது, அல்லது அதில் சம் டைப்ஸ் ஆஃப் பூட்டிங் ப்ராசஸ் அவைபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ OS. நம்ம விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 10.3 அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்போ யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இன் கம்ப்யூட்டர் சம் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவைபிலிட்டி, in mobile operating system some operating system availability. In mobile various operating system availability like Android, then Windows, like a more number of operating system availability. Now related to computer என்ன இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். basic software that makes the computer, basic softwares that make computer. என்ன சார் basic software அப்படின்னா என்னது, நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் இருந்தால் மட்டும் போகாது, எல்லா சிஸ்டமும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்பார்ட் ஃப்ரம் மோர் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நம்ம மோர் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் அப்படின்னா தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அதை தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நவ் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க,
software that makes the computer now after to work when a computer is switched on. நம்மளுடைய கம்ப்யூட்டர் switched on பண்ணோம் அப்படின்னா there is a no information in its RAM. அப்போ ஆன் பண்ணும்போது என்ன இருக்காது பார்த்தீங்கன்னா அந்த ரேமில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ரேமோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இட் இஸ் a temporary memory. At the same time in ROM, read only memory. ROM அப்படின்னா என்னது? read only memory. The pre-written program called post. Pre-written program called post. Power on self test. இது என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா POST இன்னொரு மெத்தட் ஆஃப் ப்ராசஸில் அவங்க சொல்கிறாங்க. POST எக்ஸ்பேண்ட் பண்ணி கேட்கலாம், ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு 1 மார்க் இன்சைடில் கேட்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த PWP அப்படிங்கிறதும் கேட்கலாம். இந்த இப்போ சொல்லியிருக்கேன் இல்லைங்களா POST பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். அப்போ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டருடைய பூட்டிங் ப்ராசஸில். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஃபஸ்ட்டு ப்ராசஸை நம்மளுடைய சிஸ்டம் ஆன் பண்ணோன்னே என்ன ப்ராசஸ் நடக்கும்? இந்த POST ப்ராசஸ் தான் நடக்கும். எப்போ எப்படி நடக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் ப்ரோக்ராம் செக்ஸ் இஃப் த டிவைஸ் லைக் ரேம். இந்த POST என்னத்தை செக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக இருக்கா, ஆர் the keyboard are connected or not, the another speakers are connected or not, or printer are connected or not, இங்கே எக்ஸெட்ரான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுமா, ப்ராப்பராக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் கனெக்டட் ப்ராப்பர்லி. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த POS என்ன பண்ணுவாங்க, பிரிண்டரு, மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், இது எல்லாம் அதர் டிவைஸ், எக்ஸ்டர்னல் ஆர் டிவைஸ், எக்ஸ்ட்ரா வெப் கேமரா, எனி எக்ஸ்டர்னல் டிவைஸ் இட் இஸ் ப்ராப்பர்லி கனெக்டட் ஆர் நாட் அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய ஒர்க் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கிட்ட இருக்குது. அண்ட் ரெடி டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை சொல்லுவாங்க. இஃப் திஸ் டிவைஸ் ஆர் ரெடி தென் BOS. இப்போ இதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கடுத்தது என்ன ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், BIOS, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் 1 மார்க்கில் கேட்கலாம் உங்களுக்கு. பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். இது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும், லைட் தெரியும் அப்படிங்கிறது தான் தெரியும், அல்லது மானிட்டர் விசிபிலிட்டி வருங்கிறது தெரியும். ஆனால் இதுக்குள்ளே இன்சைடில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் வேரியஸ் ப்ராசஸ் அவைபிலிட்டி. ஃபஸ்ட்டு இந்த POST ஒர்க் ஆகுவாங்க. POST ஒர்க் ஆகி என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய எக்ஸ்டர்னல் டிவைசஸ் எல்லாம் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கடுத்தது யார் ஒர்க் ஆக ஆரம்பிப்பாங்க, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், ஷார்ட்டாக அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BIOS கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். திஸ் ப்ரோக்ராம் இஸ் கால்டு பூட்டிங். ஒரு 2 மார்க் கொஷின் உங்களுக்கு கேட்கலாம். டிஃபைன் பூட்டிங் ஆர் வாட் இஸ் த பூட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போது நம்மளுடைய மேலேருந்தே பார்த்தீங்கன்னா செக் இஃப் த டிவைஸ் லைக் ரேம், கீபோர்ட் எக்ஸெட்ரா ஆர் கனெக்டட் ப்ராப்பர்லி அண்ட் ரெடி டு ஆப்ரேட். இஃப் திஸ் டிவைஸ் ஆர் ரெடி தென் BIOS கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். திஸ் ப்ராசஸ் கால்டு பூட்டிங் அப்படின்னு சொல்லலாம். thereafter அதுக்கு அடுத்தது என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. a program called bootstrap loader transfers OS from OS. ஸோ இங்கே இந்த ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் இங்கே யார் இந்த BIOS யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் லோடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லோடர்கிட்ட கொடுத்துருவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் த OS ஃப்ரம் ஹார்ட் டிஸ்க். இந்த ப்ராசஸ்லாம் செக் பண்ணிவிட்டு வேர் யூ கேன் கோ ஃப்ரம் OS ஃப்ரம் ஹார்ட் டிஸ்க் இன்டு மெயின் மெமரி ஆக்சஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் நம்மளுடைய எல்லா ப்ராசஸும் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நவ் த OS கெட்ஸ் லோடட்
விண்டோஸ் லினக்ஸ் எக்ஸெட்ரா. அப்போ நம்மளுக்கு லோட் ஆகுன்னு காமிக்குமா, ப்ளீஸ் வெயிட் லோட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லோட் த விண்டோஸ், லோட் த லினக்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த ப்ராசஸ் அண்ட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் பூட்டிங் ப்ராசஸ் அண்ட் வில் எக்ஸிக்யூட்டட். இதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்மளுடைய சிஸ்டம் ஆன் ஆகிட்டு நம்மளுடைய டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். ஸோ இது வரையில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டிங் அப்படிங்கிறத சொல்கிறோம். நான் அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா very very important thing. If you ask in the 2 mark question or in a 5 mark question or in a 3 mark question la repeated question you can ask சரிங்களா. now the basic booting process two types. என்னுடைய booting process என்ன பண்றாங்க, 2 types டிவைட் பண்ணிருக்காங்க. one is a cloud booting, another one is a warm booting அப்படின்னு சொல்கிறாங்க. another one is a warm booting. என்ன சார் cloud bootingனா என்ன, அதே warm booting இதோ பூட்டிங் ஆகும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் விண்டோஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும், அதான் பார்த்துருக்கோம். இங்கே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக cloud booting சொல்கிறீங்க, warm booting அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும், என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னது என்ன சொல்லும், cloud booting. செகண்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வார்ம் பூட்டிங் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதே நம்ம எலாபரேட்டாக இப்போ டிஸ்கஸ் பண்ணலாமா. ஓகே, நான் புரியுதுங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க், யூ கேன் கால் டு மீ. நியூ ஸ்டூடெண்ட் நீங்கள்லாம் யாருமே எனக்கு எப்படி என்னங்கிறது தெரியாது. ஸோ கேன் கால் டு மீ மை நம்பர். ஓகே, நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் பூட்டிங் பற்றி நம்ம இப்போ எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். க்ளவுட் பூட்டிங் பற்றி எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த க்ளவுட் பூட்டிங்கில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஒர்க் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். when the system starts from initial state, இந்த க்ளவுட் பூட்டிங் எப்போ ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, இனிஷியல் ஸ்டேட்டில் தான் இந்த க்ளவுட் பூட்டிங் ஒர்க் ஆகும். now it is switched on, we call it cloud booting அப்படின்னு சொல்ல முடியும். we will call it is switched on. நம்மளை ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே அங்கே நடக்கக்கூடிய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா cloud booting அப்படின்னு சொல்ல முடியும். hard booting, cloud booting another ஒரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா hard booting. if you ask in a 1 mark question, in cloud booting another name it is called as hard booting. அல்லது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி ஒரு 2 mark questionல கேட்கலாம், explain or define hard booting அப்படின்னு சொல்லி கேட்கலாம். when the user presses the power button, எப்போ இது ஒர்க் ஆகும், எப்போ இந்த க்ளவுட் பூட்டிங் நடக்கும்னு சொல்கிறாங்க. when the users press the power button, the instruction are ready from the ROM, for read only memory. இந்த பவர் பட்டனை நம்ம எப்போ ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் பூட்டிங் ப்ராசஸ் நடக்கும். அந்த அப்போ என்ன நடக்கும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே போயிட்டு ரீட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க, read from the ROM to initiate the booting process. ஸோ அப்போ என்ன ஆகும்னா என்னுடைய பூட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அது யூ அண்டர்ஸ்டாண்ட் க்ளவுட் பூட்டிங் அப்படின்னு என்னென்னு புரியுதா. ஸோ அப்போ அந்த இனிஷியல் ஸ்டேட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் பூட்டிங்னு சொல்கிறோம். நான் இதில் பார்த்தீங்கன்னா switched on we call it cloud booting. switch ஆன் பண்ணும்போது அப்போ நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் பூட்டிங்னு சொல்கிறோம். க்ளவுட் பூட்டிங் இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பூட்டிங். now when the user press the power button, இப்போ பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தென் எங்கேருந்து டேட்டாவை ரீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ரோமில் ரீட் பண்ணோம். now initiate the booting process. அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னா பூட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்லலாம். வார்ம் பூட்டிங் என்ன சார், வார்ம் பூட்டிங் அப்படின்னா என்னது, க்ளவுட் பூட்டிங் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் அ வார்ம் பூட்டிங் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ when the system restarts or when the reset button is pressed, நம்மளுடைய சிஸ்டம் நம்ம என்ன பண்ணுவோம், ரீஸ்டார்ட் பண்ணுவோம். or when reset button is pressed, நம்மளுடைய சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அல்லது நம்மளுடைய சிஸ்டம் ரீசெட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம்.
we call it warm booting or soft booting. அதே மாதிரி அங்கே சொன்னோம் இல்லையா, cloud booting இன்னொரு நேம் என்னென்னா hot booting அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே வார்ம் பூட்டிங்க்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் சிஸ்டம் டஸ் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேட். இது பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட் இல்லை, இது ஒரு 1 மார்க் கொஷின் கேட்கலாம். does not start from initial state and so all diagnostics test. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எதுக்காக ரீஸ்டார்ட் பண்ணுவோம், எதுக்காக நம்மளுடைய கம்ப்யூட்டரை ரீசெட் பண்ணுவோம், எனி ப்ராப்ளம் மக்கர் ஆயிடுச்சு அல்லது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வைரஸ் ஸ்கேன் பண்ணுறோம். வைரஸ் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சிஸ்டம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணுவோம். அல்லது ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ராப்பராக ஒர்க் ஆகணுங்கிறதுக்காக. ஸோ அப்போ ஆல் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம் எல்லாமே டயக்னோஸ்டிக் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீட் நாட் பி கேரிட் அவுட் இன் திஸ் கேஸ். இந்த கேஸ் பற்றி நம்ம இன்னும் ஃபீல் பண்ண தேவையில்லை அல்லது ஒரி பண்ணிக்க தேவையில்லை, அது நார்மல் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். தெர் ஆர் சான்சஸ் ஆஃப் டேட்டா லாஸ் அண்ட் சிஸ்டம் டேமேஜ். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? நம்ம இப்போ நம்மளுடைய சிஸ்டம் எப்போ நம்ம ரீஸ்டார்ட் அல்லது ரீசெட் ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி சான்சஸ் ஆஃப் டேட்டா லாஸ் அண்ட் சிஸ்டம் டேமேஜ். சிஸ்டம் டேமேஜ் அப்படின்னு என்னது, ஏதோ வைரஸ் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைம் நம்மளை சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அடுத்த டைம் பூட் பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆஸ் த டேட்டா மீட் நாட் ஹாவ் பீன் ஸ்டோர்ட் ப்ராப்பர்லி. நம்மளோட டேட்டா அல்லது கரெக்டாக எங்கேயும் தெரியாமல் இருக்குது அல்லது கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டோர் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அங்கே நம்ம எதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது தெரியும். ஸோ இந்த பூட்டிங் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இஃப் யூ ஆஸ்க் இந்த ரெகுலர்லி கொஷின் இன் 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஷினில் இதை ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இஃப் யூ ஆஸ்க் 3 மார்க் கொஷினில் ஆர் சம்டைம் யூ கேன் ஆஸ்க் இந்த 5 மார்க் கொஷினில் கூட கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்சைட் 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இன் திஸ் லெசன் இது அந்த டாபிக் இந்த பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் டாப்பிக்கோட கம்ப்ளீட்டேஷன் ஆகுது. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய புக் பேக்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் இந்த ரீகால் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு வந்து சாப்டரில். ஸோ அதிலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்னென்ன கண்டென்ட்லாம் நம்ம ரீகால் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சீன் எவரிவேர் அரவுண்ட் யூஸ் இன் ஆல் ஸ்பேர் ஆஃப் லைஃப். ஆல் ஸ்பேர்ஸ் ஆஃப் லைஃப். நம்மளுடைய ஹியூமன் பீயிங் லைஃப்பில் எல்லா பிளேஸ்லேயும் நம்மளுடைய கம்ப்யூட்டர் இருக்குது. ஹியூமன் பீயிங் லைஃப்பில் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இட் இஸ் an electronic device that process the input according to the set of instruction provided to it and gives a desired output at a very fast rate. நம்மளோட கம்ப்யூட்டர் என்னது, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அது எப்படி ஒர்க் ஆகும், அக்கார்டிங் டு த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா ஒர்க் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு டிசைர் அவுட்புட் அண்ட் இட் ஆல்சோ வெரி ஃபாஸ்ட் ரேட்டில் ஒர்க் ஆகும். பேஸ்ட் ஆன் வேரியஸ் ஸ்டேஜஸ் டெவலப்மெண்ட். நம்மளுடைய கம்ப்யூட்டர் எப்படி இருக்குது, எப்படி டெவலப் ஆச்சு, வேரியஸ் ஸ்டேஜஸ். ஈவன் நம்மளுடைய கொஷினில் கேட்கும்போது ஜென்ரேஷன் அப்படின்னு கேட்காம எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். So computers can be divided into 6 different generations. Now அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். 2 மார்க் ஆர் 1 மார்க் கொஷனில் கேட்கலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் போத் த 2 காம்பினேஷன் ஆர் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் which is a physical component, the hardware. Hardware is the physical component of a computer. Now input unit is used to feed any form of data to the computer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. data to the computer. ஸோ நம்ம இன்புட்டை கொடுக்குறோம் அப்படின்னா அதில் கரெக்டாக ரீட் பண்ணி கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்புட் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்ல முடியும். Now அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா CPU interprets executes software instruction. What do you mean by interprets? What is interprets அப்படின்னு கேட்கலாம். என்ன சார் இன்டர்பிரட்ஸ் அப்படின்னு என்னது? எக்ஸிக்யூட் அப்படின்னா தெரியும், ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இன்டர்பிரட்ஸ் அப்படிங்கிறது 1 by 1 செக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒர்க் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். The ALU is a part of CPU அப்படின்னு சொல்லலாம். ALU is a part of CPU where
வேரியஸ் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இந்த சிபியூக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்யூ இருக்கும். ஏஎல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் வேரியஸ் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பர்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லலாம். கம்ப்யூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன், இப்போ லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், logical or expansion or logical operation and or not, whatever the mathematical operation you can do that inside of ALU, arithmetic logic unit. The control unit அப்படிங்கிறது அடுத்து சொல்கிறாங்க controls the flow of data between the CPU. இந்த control unit என்ன பண்ணுவாங்க, யார் யார்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபரேஷன் அல்லது லிங்க் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா between the CPU, memory and IO devices. அப்போ தான் என்ன பண்ண முடியும், பிட்வீன் த சிபியூ, மெமரி அண்ட் ஐஓ டிவைஸஸ்க்கு எல்லாம் நம்ம இன்புட் அவுட்புட்டை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அண்ட் அவுட்புட் யூனிட். அவுட்புட் யூனிட் அப்படின்னா என்னது, லைக் இஸ் அ எனி ஹார்ட்வேர் காம்போனன்ட் தட் கன்வேஸ் இன்ஃபர்மேஷன் டு ஒன் ஆர் மோர் பீப்புள். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அவுட்புட் டிவைஸ் வச்சு தான் என்ன பண்ண முடியும், ஒன் ஆர் மோர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைக் ஸ்பீக்கர் இருக்குது, அந்த ஸ்பீக்கரை ஒரு அவுட்புட் டிவைஸ் ஒரு வாய்ஸ் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா அதை மோர் நம்பர்ஸ் இயர் பண்ணி கேட்டுக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அதான் இங்கே இண்டிகேஷன் பண்ணுறாங்க. நவ் யூசர் கேன் டேட்டா டு ஃப்ரம், டேட்டா பில் டு ஃப்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம், ஃபார் யூசருக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆஃப் ஃபார்மில் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கன்வே த இன்ஃபர்மேஷன் டு ஒன் ஆர் மோர் பீப்புள் யூஸ் த அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மெமரி யூனிட்டை பற்றி சொல்கிறாங்க. மெமரி யூனிட் இஸ் a two kinds which primary memory and secondary memory. டூ டைப் ஆஃப் மெமரி ஆர் கைண்ட்ஸ் அப்படின்னாலும் டைப்ஸ் தான், டைப்ஸ் அப்படின்னாலும் டைப்ஸ் தான், அதனோட வகைகள். என்ன சார் கைண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத குழம்பிட்டு இருக்காதிங்க, டைப்ஸும் கைண்ட்ஸும் ஒன்று தான். ஸோ அதில் டூ டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன் இஸ் அஸ் primary memory and another one is a secondary memory. Booting process is two types. Booting process என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டூ டைப்ஸாக சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணது ஒன் இஸ் அ cloud booting, another one is a warm booting. Cloud booting ஓட another one name என்னது hard booting, warm booting ஓட another name என்னது soft booting. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப கொஞ்சம் நல்லா ரீகால் பண்ணி படிச்சுக்கோங்க. நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய புக் பேக்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் யூஸ்டு என்ன யூஸ் பண்ணாங்க, வேக்கம் டியூப்ஸ். நேம் த volatile memory, நேம் த volatile memory, RAM. Identify the output device. What is the output device? Keyboard, monitor, memory, monitor, mouse, monitor. Identify the output device. Output device என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். Mouse, plotter, projector, printer. What is that? What is that? Fourth one என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். Identify the output device. Printer. Sorry, input device. Sorry. Identify the input device. Dash output device used for printing, building plan, flax, water. எதை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண முடியும், எல்லாமே என்ன யூஸ் பண்ண முடியும், ஃப்ளாட்டர். நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன் ஏடிஎம் மிஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு. ஏடிஎம் மிஷினில் என்ன யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏடிஎம் மிஷினில் என்ன இருக்கும், ஸ்பீக்கர் இருக்குமா, பிரிண்டர் இருக்குமா, மானிட்டர் இருக்குமா, டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது தான் இருக்கும். வென் எ சிஸ்டம் ரீஸ்டார்ட் டேஷ் விச் டைப் ஆஃப் பூட்டிங் இஸ் யூஸ்டு. என்ன பூட்டிங் அங்கே நடக்குது, வார்ம் பூட்டிங். வார்ம் பூட்டிங்கோட இன்னொரு நேம் என்னது, ஹாட் பூட்டிங். எக்ஸ்பாண்ட் POST, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். POST, power on self test. Which one of the following is the main memory? Which one of the following is the main memory? A, RAM. Now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா which generation of computer used IC அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஜென்ரேஷனில் IC யூஸ் பண்ணாங்க, இன் தேர்ட் ஜென்ரேஷனில் IC யூஸ் பண்ணாங்க. ஓகே, நவ்
அதுக்கடுத்தது இருக்கக்கூடிய இதில் நான் அந்த கொஷின் மார்க்ஸுக்கு இந்த கொஷின்ஸுக்கெலாம் நான் பேஜ் நம்பர் சொல்லிடுறேன். அங்கே உங்களுடைய புக்கில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள், தெரியும். பேஜ் நம்பர் மட்டும் நான் நோட் பண்ணி கொடுத்துட்றேன் ஒவ்வொரு கொஷினுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பேஜ் நம்பர் 4, செகண்ட் ஒன் 4, தேர்ட் ஒன் 5, fourth one 6, fifth one 6, seventh one 5 and 6, sixth one also 5, sixth one also 5, seventh one 5 and 6, eighth one 6. So note it down, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். What is the computer? Distinguish between data and information. What are the components of CPU? What is the function of an ALU? Write the functions of control unit. What is the function of memory? Differentiate input and output unit. Distinguish primary and secondary memory. Okay, now next போலாமா? Now 3 more question. The characteristics of computer, இது எங்கேயுமே உங்களுக்கு இருக்காது, வேணால் அதை டிக்டேட் பண்ணுறேன், ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்பீட், அக்யூரசி, ரிலையபிலிட்டி, ஸ்டோரேஜ். ஸ்பீட், அக்யூரசி, ரிலையபிலிட்டி, ஸ்டோரேஜ், இதை நோட் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the characteristics of a computer, அது உங்களுடைய புக்கில் இருக்காது. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. What is an input device? Give an example, page number 6ல இருக்குது. Name any 3 output device, page number 10ல இருக்குது. Differentiate optical and laser mouse, page number 7ல இருக்குது. எது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் பேஜ் நம்பர் 7ல இருக்குது. Write short note on impact printer, 6th கொஸ்டின் பேஜ் நம்பர் 11ல இருக்குது. Write the characteristics of 6th generation, பேஜ் நம்பர் 3ல இருக்குது. ரைட் 8th கொஸ்டின், ரைட் த சிக்னிஃபிகண்ட் ஃபியூச்சர் ஆஃப் மானிட்டர், பேஜ் நம்பர் 10ல இருக்குது. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட். நவ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் டீடைல். பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் வித் நீட் டயக்ராம். பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வித் நீட் டயக்ராம், பேஜ் நம்பர் 5. Discuss the various generation, page number 2. Then அதுக்கடுத்தது explain the following. Inkjet printer, page number 12. Multimedia projector, page number 12. Barcode and QR code, page number 9. Okay, that's all about the chapter 1, unit 1ல chapter 1 introduction to computers. For both the 2 computer science and computer application same content தான் வரும். If you have any doubt regarding to ask, or you can call to me. My mobile number is உங்களுக்கு கொடுக்குறேன் வேணா 9524313257. This is my mobile number. You can call to me if you any doubt regarding. Then another very important thing பார்த்திங்கன்னா நம்ம இது சொல்லணும், இந்த கிளாஸரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு லெசனுடைய கம்ப்ளீட்டேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த கிளாஸரி கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாஸரியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் கொஷின்ஸ்லாம் இருக்கும், கண்டிப்பாக அதிலேருந்து கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த பார்கோடையும் நீங்கள், இந்த பார்கோட் இருக்கு இல்லையா, இந்த பார்கோட், ஸோ இந்த பார்கோட் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுடைய ஃபோனில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் QR கோட் ஸ்கேனர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா திக்ஸா அப்படின்னு டைப் பண்ணி அந்த ப்ளே ஸ்டோர்லேருந்து அதை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அந்த திக்ஸா ஆப்குள்ளேருந்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இதில் சம் வீடியோஸ்லாம் அவைபிலிட்டியாக இருக்கும், அதை நீங்கள் பார்க்க முடியும். நான் இந்த கிளாஸரியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் அப்படியே ஒரு வரலாக பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸரியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். கம்ப்யூட்டர்னால் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, வேக்கம் டியூப்னால் அது எப்படி இருக்கும் என்னங்கிறத சொல்லியிருப்பாங்க, டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தென் பஞ்ச் கார்ட்ஸ், இதெல்லாம் படித்து பாருங்கள், ஒவ்வொரு லெசனுக்கு பின்னால் இருக்கும், அதை படித்து பாருங்கள்.
மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, அசம்பிளி லாங்குவேஜ்னால் என்ன, இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஐசி அது எப்படி ஜென்ரேட் ஆகிருக்கும், எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. தென் அதுக்குள்ளே என்ன, அந்த ஐசிக்குள்ளே என்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், த ஐசி இஸ் எ பேக்கேஜ் containing many circuits, pathways, transistors and other electronic components all working together perform particular function or series of functions அப்படின்னு சொல்லிப்பாங்க. தென் அதுக்கடுத்து மைக்ரோ கம்ப்யூட்டர்னா என்ன, தென் ஹை லெவல் லாங்குவேஜ், தென் நேச்சுரல் லாங்குவேஜ் NLP அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பான்ஷனில் கேட்கலாம். எக்ஸ்பேண்ட் NLP அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அதுக்கடுத்தது ரோபோட்டிக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. ரோசோம்ஸ் யூனிவர்சல் ரோபோட். ஸோ அதெல்லாம் பாருங்கள். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நானோ டெக்னாலஜினா என்ன சொல்லியிருக்காங்க. நானோ டெக்னாலஜி இஸ் an engineering or in a science and technology that develops machines or work with one atom or one molecule that is 1000 nanometers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பயோ என்ஜினியரிங். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம இந்த நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற லெசனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லை ஏதாவது திரும்ப நடத்தணும் அப்படின்னாலும் அதை என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ ஸ்மால் இன்ஃபர்மேஷன் மட்டும் இதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லிடலாம். எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த யூனிட் 1ல் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் நம்மளுடைய யூனிட் 1க்கு நேம் என்னது, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் சாப்டர் 2 என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் சிஸ்டம்ஸ். என்ன சார் நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்ன? பேசிக்காக அந்த லெசனுக்கு முன்னால் போகும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பர் எல்லாமே என்னது 0 to 9. இந்த 0 to 9 அப்படின்னாவே என்ன ஆயிரும், இட் ஃபார்ம் ஆல் நம்பர்ஸ், ஈவன் 1000 lakh crore மில்லியன் என்ன நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த 0 to 9 நம்பர்ஸ்குள்ளே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதில் தான் நம்ம டெவலப் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டமுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ் அப்படிங்கிறது தான் கம்ப்யூட்டருக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். சரி சார், இந்த ஜீரோஸ் ஒன்ஸ் வச்சு கம்ப்யூட்டர் எப்படி ப்ராசஸ் ஆகும்? த யூசர் கிவிங் ஆல் த டேட்டாஸ், ஆல் த இன்ஃபர்மேஷன், the computer only understand as a zeros and ones மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஒரு இமேஜாக கொடுத்தோம்னா அதை என்னவா கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க, 0 and 1ஸாக கன்வெர்ட். ஒரு வாய்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க, 0s and 1ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அல்லது நான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்னாலும் அது 0s and 1ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா, சிம்பிளி ஐ கண்ட்ரோல்ட் யூ, எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா த கம்ப்யூட்டர் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் அ 0s and 1s. ஸோ இதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எலாபரேட்டாக நம்மளுடைய இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் சரி சார், எனக்கு இன்னமும் புரியலையே, நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்னா இங்கே எனக்கு இன்னும் புரியல சார் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ நம்மளுடைய டேட்டாஸில் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், 0 1 2 3 4 அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஆனால் கம்ப்யூட்ரு இதுக்கு ஒரு நம்பர் சொல்லுவாங்க, 0 0 0 0, இதுக்கு 0 0 0 1. இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னா 0 0 0 1. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் சிஸ்டம் இருக்குது. பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், நிறைய எக்ஸட்ரா. இது மாதிரி நம்பர் சிஸ்டம்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எலாபரேட்டாக. ஸோ இந்த பேசிக் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக கொஞ்சம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நெட்டில் நிறையா அவைலபிலிட்டி இருக்குது. நம்பர் சிஸ்டம்னா என்ன, சிஸ்டம்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், இந்த காம்பினேஷன், த வேரியஸ் ஆஃப் பார்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஸோ அப்போ நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் நெட்டில், நம்பர் சிஸ்டம்னா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதை பற்றி எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
ஒவ்வொரு கிளாஸ்லையும் நடத்துறது கரெக்டாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு கிளாஸஸ்லாம் நடக்கும்போது உங்களுக்கு ஆஃப்டர் 1 வீக் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட்டுக்கான சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்லிப் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜஸ் நம்பர் சொல்லிடுவோம். அந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து 10th பேஜ் வரலாம் நாளைக்கு ஸ்லிப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிஃபோராகவே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.